இடபிள்யூஎஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர், சிறுபான்மை பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர், மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து மனம் தளராமல் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் திரு ஆராசா அவர்கள் கடுமையான ஒரு அட்டாக்கிங் மோட்ல பண்றாங்க. முரசொலியிலையும் நீங்க வந்து தலையங்கத்திலையும் நீங்க அவங்கள விமர்சனம் செய்யக்கூடிய தன்மையும் நம்ம பார்க்கிறோம். திருமண மேடைகள்ல திராவிட இயக்கங்கள் சொல்லவே வேண்டாம். அந்த கல்ச்சரை உண்டு பண்ணது, அரசியல் பேசினது, அதன் மூலியமாக வெகு மக்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போனது, அது வந்து திராவிட இயக்க பாரம்பரியத்துக்கு உட்பட்டது. ஸோ நேற்று நடந்த திருவாரூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான். அதுல உங்களுடைய முன்னாள் தோழமை கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு முத்தரசன், சிபிஐ முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு அழகான ஒரு கதையெல்லாம் சொல்லி குட்டி கதையெல்லாம் சொல்லி திமுக வந்து பேசியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டீங்க, தனிமை மாதிரி இப்போ எல்லாம் குட்டி அவங்கெல்லாம் போயிட்டாலுமே நீங்க வந்து தளராம இருக்கீங்க அப்படி. உண்மையிலே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உத்வேகமா இருக்கிறோம் இன்னும் அவங்கெல்லாம் போன பிறகு. ஒண்ணு ஏன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். See, let me make it very clear. விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன்னு கூப்பிடுது. அங்க போகாம இங்கே வந்தாங்க. Because of he is untested, not proven. That's why. அதை நான் இப்படி சொல்லலாமா? அன்டெஸ்டட், நான் அன்ப்ரூவனா இருக்கிறாரு, ஜெயிக்கிறது சந்தேகம் தான். அப்படித்தானே? வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா கொள்கைன்னு அவங்க பார்க்கலன்னு இப்ப சொல்லிட்டாங்க. விஜயே வந்து பெரியார் கொள்கையிலையும் அம்பேத்கர் கொள்கையில தான் இருக்கிறாருன்னு திருமாவளவன் சொல்றாரு. அதனால கொள்கை ரீதியா இல்லை, ஒன்லி வின்னபிலிட்டி தான். இல்லையா? வின்னபிலிட்டிக்கே திமுக தான் அந்த தலைமை ஏற்றா தான் சரி வரும். நமக்கு அதிகாரத்திலே பங்கு விஜய் கொடுத்தாலும் வேணாம், திமுக தலைமையில தான் ஜெயிக்க முடியும் என்று வந்தவர்கள் விலகி சென்றதை நினைத்து நாங்க ஏன் கொடுக்கணும்? சொல்றது புரியுதா? வெற்றி பெறுவதற்கு திமுக தான் சரி வரும். இப்ப அடுத்த கொஸ்டின் வரும், இல்லை இல்லை விஜய் வெற்றி பெற்று விட்டார் அதனால அங்க போயிட்டாங்கன்னா அவங்க நினைச்சு நாங்க ஏன் கொள்ளப்படணும்? அப்படி ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத. அதான் முத்தரசன் சொன்னாரு. இப்ப அடுத்த உங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதான் முத்தரசன் சொன்னாரு, கொள்கை பிடிப்பே முக்கியம் அப்படின்னாரு. இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைச்சு வந்துட்டோம், வந்துட்டோம், கொஞ்ச நேரம் மேஞ்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனா எப்ப வேணா ரிட்டர்ன் ஆயிடலாம். இதெல்லாம் அவங்களே பதில் தான். நான் எல்லாமே உங்களுக்கு இந்த கூட்டணி தலைவர்களுடைய பேச்சுகள்ல இருந்து தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். தாவேக்கா என்கின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் போதும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவிற்கு தான் செல்ல வேண்டும் என்று அவங்க வரும்போது உங்களுக்கு தெரியாதான்? நீங்க கேட்டீங்கன்னா தெரியாதுதான். எப்பதான் தெரியும் அப்படின்னா, நாம் இரண்டாம் இடத்துக்கு வந்து விட்டோம் என்று தெரிந்தவுடன், முதலிடத்துக்கு தாவேக்கா வந்து விட்டது என்று தெரிந்தவுடன், அவர்கள் அதிகாரத்தில் பங்கு தருவார்கள் என்று தெரிந்தவுடன் இவர்கள் அங்கு விரண்டோடி விட்டார்கள். அப்பதான் தெரிஞ்சது இதுக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு. நீங்க கேக்குறீங்க, எங்கள் தலைமை ஏற்றால் தான் விஜய் சரி வர மாட்டார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வந்தால்தான். அகைன் லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். அதிகாரத்தில் பங்கு தராத, வானமே இடிந்து விழுந்து பூமியே பிளந்தாலும் அதிகாரத்தில் பங்கு தராது திமுக. மீண்டும் சொல்றேன், வானமே இடிந்து விழுந்து பூமியே பொழந்தாலும் அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு தராது திமுக என்று தெரிந்தே வந்தவர்கள், ஜெயிச்சா போதும், திமுக இருந்தா தான் ஜெயிக்க முடியும் என்று வந்தவர்கள் போனதை நினைத்து, இதை வந்து ஆர்.எஸ். பாரதி சார் பாஷையில சொல்றதா இருந்தா, எங்கள் கூட்டணியில் இடம்பெறாதவர்களை பற்றி எவன் இடம் பெற்றால் என்ன, எவன் இடம் பெறாவிட்டால் எங்களுக்கு என்னன்னார்ல, அதுதான் அந்த பாலிசியுடைய ரீசன், மீனிங். அதனால அவர்களே வந்து எங்களை நம்பித்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அது எங்களுக்கு எப்ப தெரியுதுன்னா, நாம் இரண்டாவது இடத்தை எடுத்தோடனே அவங்க அங்க போறாங்க. இல்ல சார், அப்படி இலட்சியவாதிகளாக அவர்கள் வந்து தெரியல. இப்படி போஸ்ட் போல் அலையன்ஸ் வந்து இவ்வளவு சந்தர்ப்பவாதியா அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நம்ம வீரியத்தோட செயல்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நம்ம அதை எடுத்துக்கிட்டு போறதை விட்டுவிட்டு போற இடங்கள்ல எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம சீண்டுவதாக இருக்கட்டும், முரசொலி தலையங்கத்துல போய் எழுதுறதா இருக்கட்டும், இது என்ன உணர்த்துது? அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உன்னுடைய எதிரொலியா தானே இப்படிப்பட்ட மன்மங்களை நீங்க வந்து கக்கி கொண்டு இருக்கீங்க. ஆராசா அவர்கள் பிசிக எடுத்த நிலைப்பாட்டுக்கு என்ன சொன்னாரு? பூ முடித்தவனை புறந்தள்ளி நான் அந்த வார்த்தை சொல்ல உங்க தலைவர் வந்து சொல்றாரு, கூட்ட அப்படி இருந்து தோழமை சக்தியில நம்ம வந்து அப்படி விமர்சிக்க கூடாது, கடுமையான
எஸ்வி சேகரும் டெலீட் பண்ணாரு, போட்டுட்டு ஒரே நாள்ல டெலீட் பண்ணிட்டாரு. சோ வாட், டெலீட் பண்ணிட்டாருல, எப்படி எஸ்வி சேகர் டெலீட் பண்ண மாதிரி வாட் எவர் ரெக்ரெட் பண்ணிட்டாங்கன்னு மீனிங். நான் அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு எஸ்வி சேகர் உதாரணம் கஷ்டமா தெரியும். 50 நாள்ல திமுக அழிஞ்சிருந்தாரு, ஷாஜகான் மன்னிப்பு கேட்டாரா? இல்ல வாபஸாவது வாங்குறேன், மன்னிப்பு கேட்க வேணாம் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாரா? 50 ஆண்டுல திமுக அழிஞ்சிருந்தாருல்ல. நீங்க அதை வந்து இப்போ எஸ்வி சேகர் உதாரணம் தேவையா உங்களுக்கு? அகைன் டு யூ வாண்ட் எஸ்வி சேகர்ஸ் எக்ஸாம்பிள்? திமுக எஸ்பி அவர்கள் இலட்சியவாதிகள் அல்ல. அவர்கள் நான் எஸ்வி சேகர் உதாரணத்துக்கு நான் வந்து இப்படி உதாரணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்க தான் இப்படி உதாரணத்துக்கு இழுத்தீங்க, அதனால லெட் இட் பீன்னு சொன்னேன் நான். மற்றபடி நான் எஸ்வி சேகர் இதுக்குள்ள கூப்பிடல, சரியா? நான் வந்து ஷாஜகான் உதாரணத்துக்கு போயிட்டு இருந்தவனே ஒன்படியா வலிச்சு எஸ்வி சேகர் உதாரணத்துக்கு கேட்டதுனால ஐ டோன்ட் கேர் அப்படின்னு. ஏன்னா அழிச்சிட்டாங்கனாலே 50% அது வந்து குறைந்தபட்சம் எனக்கு மனசுக்கு ஏத்துக்கல அப்படின்னா கூட அவங்க மனசுக்கு அது ஒத்துக்காம தப்பா புரியுது நான் எடுத்துடுறேன் அப்படின்னாவது ஏதோ ஒரு ஆங்கிள் நீங்க எடுத்துக்கலாம். டெலீட் பண்ணிட்டாங்கன்னா ஷாஜகான் வருத்தம் தெரிவித்தாரா? டெலீட் இது அதை வந்து தப்புன்னு சொன்னாரா? இல்ல குறைந்தபட்சம் வந்து நான் பேசுவது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரா? என்ன சார் இப்படி ஒரு நீங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலாம், அந்த கூட்டணியே இல்லைன்னு பேசுறாரு சண்முகம். அப்ப நாங்க எதிரணை ஆடுறாம அமைதியா இருக்கணுமா? எப்படி இது நியாயம்? நான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தேன், கஷ்ட காலத்துல சொந்த வீடு வாங்க வக்கீல் இல்லாத சூழ்நிலை இருந்ததுனால நான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தேன். எனக்கு வக்கீல்ல நான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தேன். நான் அந்த வாடகை வீட்டுல இருந்து வாடகை கட்டுறதுக்கு வக்கீல் இல்லாமையோ அல்லது அந்த இன்னொரு இடத்துல வந்து ஓசையை தராங்க அப்படின்னு நினைச்சோம். நான் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், அந்த வீடே இல்ல இடிச்சிட்டாங்கன்னா எப்படி? நீ என்ன சொல்லணும் நியாயமா? நான் அவரை சொல்லல, நான் இந்த வாடகை வீட்டு உதாரணத்துல நிக்கிறேன். நீ என்ன சொல்லணும், நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டேன்னு சொல்லணும், அல்லது நான் அந்த இடத்துல இல்ல அந்த அட்ரஸ்ல இல்லைன்னு சொல்லணும். அந்த வீடே இடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா? இல்ல அவரு இப்படி மீன் பண்ணிருக்கலாம். தேர்தல் சமயத்துல ஒரு தொகுதி உடன்பாடு ஏற்படக்கூடியதுதான் கூட்டணி சொல்றாரு. அவரு சொல்றாரு எல்லாத்தையுமே விளக்கமா பேசுற அவரு. அப்படி ஒரு கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அப்ப ஒண்ணு. இரண்டாவது, நீங்கள் சென்றிருப்பது ஆளுங்கட்சி கூட்டணி, அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து வாத பிரதிவாதங்கள், அதை விட்டுருங்க. லெட் மீ கம் டு டெக்னிகாலிட்டி. நீங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறீர்கள் அப்படின்னும் போது நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது உங்களை விமர்சிக்கிறோம். ஆளுங்கட்சியில் சும்மா இருக்கீங்களா? அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறீர்கள். எங்களை வந்து வெறுப்பேற்று விட்டு கருப்பேற்று விட்டு சென்ற காங்கிரஸை விட அதிகமாக நீங்கள் தாங்கி பிடிக்கிறீர்கள். அப்படிங்கிறப்ப அதற்கான எதிர்வினையை நம்ம தர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி அது கொஞ்சம் கூட குறையதுனால நீங்க ராசா உதாரணம் கேட்டு நான் ஷாஜகான் உதாரணம் சொல்றேன். அவர் இன்னும் அதுக்கு ரெகுலேட் பண்ணல, வருத்தம் தெரிவிக்கல, தப்பா புரிந்து கொள்ளப்படுதுன்னு விளக்கம் கூட கொடுக்கல. அவர் அப்படி கடந்து போயிட்டார். ஒரு தலைவர் வந்து திமுக விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை வந்து என்ன அநியாயம் பாத்தீங்களா உங்களுக்கு? நீங்களே தான் சொல்றீங்க உங்கள் தலைவர் வந்து விமர்சிக்க வேணாம்னு சொன்னாருன்னு. முடிஞ்சு போச்சா? அப்ப இது கேள்வியே கேட்க கூடாதுல்ல. எங்க தலைவர் கூட என்ன சொல்லிட்டு இருக்காரு? விமர்சிக்கன்னு சொல்லிட்டு இருக்காரா? அதையும் மீறியும் பேசுறாருல்ல. அப்ப அதே மீறி ஷாஜகான் பேசுறாங்கல்ல. இல்ல ஷாஜகான் நவாஸ்கனி பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நவாஸ்கனி வந்து ஷாஜகான் பேசுனது தப்பு தான், ஆனா திமுக காரங்க தப்பு பண்றாங்கன்னு பேசினார்ல. தி டிபேட்ல இன்டர்வியூ கொடுத்தாருல. ஃபுல்லா கேட்டேன் நான் உட்காந்து என்னதான் சொல்றாருன்னு பார்த்தா அவரு மீண்டும் மீண்டும் வந்து திமுக மேல வந்து தவறு வருத்தம் தெரிவிக்க வந்தவர் அதை மட்டும் மையப்படுத்தி பேசிட்டு போயிருக்கணும். மீண்டும் குறை காண்றாரு. அப்படி பார்த்தா கடந்த காலத்தில் திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி எரிவதற்கு காரணமே நவாஸ்கனி தான். பக்கபலமா நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு பக்கபலமாக நின்றது. அவர் எந்த இடத்துலையும் கைகழுவி விடல. அவருக்கு எந்த மனசங்கடத்தையும் திமுக கொடுக்கல. சோ இதெல்லாம் வரலாற்று பூர்வமாக நான் ஏற்கனவே பலமுறை பதிய வச்சிருக்கிறேன். நீங்க வந்து சிம்பிளா கொண்டு வந்து முஸ்லீம் லீகையும் திமுகவையும் சேர்த்து பேசுறதுனால ஒரு வாதத்துக்கு மற்ற கட்சிகளையும் சேர்த்து பேசுறதுனால இது எப்படி ஆகி போகுதுன்னா எல்லாமே நம்ம ஈக்குவலான ஒரு கட்சி மாதிரி ஆகி போயிருது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல சொல்ல வரலன்னா, காதர் மொய்தீனே தன்னுடைய ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்தியா முழுக்க பிரிவினைக்கு பிறகு முஸ்லீம் லீக் வந்து அதனுடைய சர்வைவலே பெரிய டஃபா இருந்தது. இந்தியா முழுக்க. ஏன்னா முஸ்லீம் லீக் தான் பிரிவினைக்கு போச்சு. குறிப்பா எஸ்பெஷலி நார்த் இந்தியால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போது ஒட்டுமொத்த முஸ்லீம் லீக் அவர் தன்னையே சொல்றாரு, எனக்கு 7 வயசு இருந்த காலத்துல என் காதை பிடிச்சி அடிப்பாங்கன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு. சொல்லிட்டு அப்போது முஸ்லீம் லீக் தப்பி பிழைத்த மாநிலங்கள் 2. ஒன்று கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பி பிழைத்தது, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழ்நாட்டில் தப்பி பிழைத்தது. உங்களை தப்பி பிழைக்க வைத்த கட்சியவே 50 வருஷத்துல காணாமாக்கிடுவோம்னு நேற்று புதுசா வந்த ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து நீங்க பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொடுக்கின்ற எதிர்வினையும் முஸ்லீம் லீக் திமுகவை சீண்டுவதையும் ஒரு தட்டில் வைத்து பார்ப்பதே தப்பு. முதல்ல 2 ஒண்ணு இல்ல. புரியுதா? உங்களுக்கு நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி
உங்களுக்கு பக்கத்துணையாக நின்ற ஒருவரையும் நீங்க இன்னைக்கு புதுசா போய் ஒரு இடத்துல கிடைச்சிட்டீங்கிறதுக்காக ஒரு தட்டுல வச்சு அவங்களை கம்பேர் பண்ணி பாக்குறீங்க பாத்தீங்களா, அதுவே தப்பு. முதல்ல யார் தலைமையில் கூட்டணி, யார் முதல்வர் வேட்பாளர், எந்த அலுவலகத்துக்கு போய் நீங்க உங்க கூட்டணிய முடிவு பண்ணுவீங்க, இறுதி பண்ணுவீங்க, யாருடைய ஒப்புதலோடு அந்த கூட்டணி லெட்டர் வாங்கிட்டு வருவீங்க, அவங்களும் இவங்களும் இப்படி ஒண்ணாக முடியும். எனவே இந்த ஒப்பீடு தப்பு, நம்ம அதை பேசல. சண்முகத்துடைய அப்ப யாரு முரண்பட்டு போறாரு, நீங்க சொல்றீங்க லட்சியவாதிகள். சண்முகம் அவர்கள சி.வி. சண்முகத்தோட ஒப்பீடுனா நம்ம வந்து பேசணுமா? சார் சி.வி. சண்முகம் மாத்தி மாத்தி பேசுவாரு. நீங்க முரசொலி படிச்சீங்கல்ல, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு, கொள்கை புடலங்க. இவரெல்லாம் கொள்கையை பத்தி பேசலாமா முதல்ல? ஏன்னா முதல்ல அவர் என்னென்னலாம் எழுதினாருன்னா, தூய சக்தி வேட்பாளர்களின் தீய பின்னணிகள் அப்படின்னு 3/4/2026 ஒரு கட்டுரை. யாரு? விஜயை பத்தி. இப்ப அந்த தீய பின்னணிகள்லாம் இல்லாம ஆயிருச்சா? சண்முகம் பதில் சொல்லுங்க. அப்ப விஜயின் லாஜிக் இல்லாத மேஜிக் ஷோ அப்படின்னாரு. இப்ப அதே விஜய் விமர்சிக்க சொன்னா, சட்டமன்றத்திற்குள் விஜய் செய்த தவறான செய்கைகளையும் சட்டமன்றத்துக்கு வெளியே எதிர்கட்சி தலைவர் ஆற்றிய எதிர்வினையும் ஒன்னாக்குறாரு. அதே மாதிரி நெல்லையில் விஜயின் சாரமில்லா பிரச்சாரம், அதுல வந்து கட்டுரையில் அவரது மதசார்பின் முகம் கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. அதுல இது எப்போ 9/4/2026, ரொம்பலாம் இல்ல, 9/4/2026. மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்காகவே இத்தகைய கட்சிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன என்று விஜய் கட்சியின் மீது பாய்ந்து பீது கொந்தளிச்சு போட்டாரு சண்முகம். இது எப்போ? அதே 9/4/2026. இது மக்களுக்கான இயக்கமோ மாற்று அரசியலோ அல்ல, சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதைப்பதற்காக பின்னப்பட்ட நுணுக்கமான சூழ்ச்சி வலை. யார் சொன்னது? திரு சண்முகம் தீக்கதிர்ல கலந்த ஏஆர் பாஷாவினுடைய விரிவான பேட்டியை எடுத்து தாவேக்காவின் போலி முகத்திரை என்ற தலைப்பு. அப்பதான் தலைவர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து 15 நாள், அடுத்து 9ஆம் தேதி முடிஞ்சு போச்சு, அடுத்து 15/4/2026 எழுதுறாரு. அதே மாதிரி துப்பாக்கி, பீஸ்ட், ஜனநாயகன் போன்ற இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் விஜயின் சந்தர்ப்பவாதங்கள் அப்படின்னு 15/4/2026 சண்முகம் எழுதுறாரு. காகித பூக்களின் நிதர்சன அரசியல் அப்படின்னு 17/4/2026 எழுதுறாரு. வெள்ளி பருதாவும் வெற்று வாக்குறுதிகளும் அப்படின்னு 20/4/2026 எழுதுறாரு. இது திரைப்படம் அல்ல மிஸ்டர் விஜய் அப்படின்னு விஜய் மிஸ்டர்னு விழிச்சு கூப்பிட்டு 18/4/2026 எழுதுறாரு. அப்போ தன்னுடைய கொள்கை புடலங்கா என்னன்னு சண்முகம் தான் இன்னொரு முறை வந்து மறுபரிசீலனை பண்ணணுமே தவிர திமுக அல்ல. அவர் என்ன சொல்றாரு, எத்தனை முறை நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பீர்கள் தமிழ்நாட்டில், உங்க கட்சியும் நீங்களும். செந்தில் பாலாஜி பாஜக கைது செய்த எதற்காக? கொள்கை புடலங்காகவா? வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும் பேசக்கூடாது இல்ல. இது என்ன கொள்கை புடலங்கா? டாஸ்மாகில் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களை எப்படியாவது உள்ளிழுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த போது டாஸ்மாக் ஊழல்ல உச்சநீதிமன்றம் போய் அட்வான்ஸ் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணதோடு மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இனி ரைடே போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன்னா அவ்வளவும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தில் ஒன்றிய அரசு செய்தது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்காமல் உங்களுக்கு நிதியே இல்லை என்று தமிழ்நாட்டிற்கு வந்து பேட்டி கொடுத்தார் தர்மேந்திர பிரதான். என்ன சொந்த வாய்க்கா தகராறா? எல்லாம் கொள்கை விரோதம், கொள்கை பகையினால் பல வழக்குகள். இதே கபில் சிபில் வாதிடும் போது நீதிமன்றத்திலே சொன்னார், என்னை பாஜகவில் இணைந்து விட சொன்னார்கள், நான் முடியாது என்று சொன்னேன் என்று செந்தில் பாலாஜி என்ன சொல்லி அவர்கள் நிர்பந்தித்தார்கள் என்பதை நீதிமன்றத்தில் வந்து அவர் வெளிப்படுத்தினார். இதுதான் கொள்கை போடலாங்க. எத்தனை முறை தமிழ்நாட்டில் உங்க கட்சியில இருக்கிறவங்களை நிர்பந்திச்சிருப்பாங்க? எத்தனை முறை நீங்க இந்த மாதிரி நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பீங்க? சார் நிறைய முறை தலைமைத்துவ பண்புகளை பற்றியும் வாரிசு அரசியலை பற்றி நிறைய பேர் வாய்க்கிலேயே பேசிடுவாங்க. ஆனா ஒருத்தர் நல்லா பேசிடுறாரு, ஒருத்தர் நல்லா களமாடுறாரு, அது மட்டுமல்ல, ஒரு தலைமைத்துவத்துக்கு மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கொள்கையை ஏற்று நடக்கும் பொழுது வரக்கூடிய நெருக்கடிகளை சந்திக்கிற அந்த பிரஷர் ஹேண்ட்லிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை போல யாரும் சிறப்பாக செஞ்சதில்லை. இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட் நான் சொல்றேன். இந்த பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அழுத்தங்கள் வருது இல்ல, இந்த நெருக்கடிகள் வருது இல்ல, இந்த கிரைசிஸை மேனேஜ் பண்றது பாத்தீங்களா, அது இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான தலைவரை தவிர வேறு யாரும் அதை ஹேண்டில் பண்ணதில்லை. இந்தியா முழுக்க இதே போன்ற பல வழக்குகள் வந்த பொழுதும், டாஸ்மாக் போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை தன்னை ஈடுபடுத்த வைக்கப்பட்ட பொழுதும், இது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களைப் போல இந்த நெருக்கடிகளை வந்து யாருமே வந்து சிறப்பாக கையாண்டதில்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் கையாண்டதை போல இந்த நெருக்கடிகள் வந்து யாருமே கையாண்டதில்லை. இந்தியா முழுக்க பாருங்க, இப்படி நெருக்கடி தரப்பட்ட எல்லாரும் வந்து துண்டக்கான துணியை காட்டுன்னு ஓட்டான். ராகவ் சட்டா பேசியது ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது, மொத்த ட்வீட்டையும் அழிச்சுட்டு ஓடிட்டாரு. ஆம் ஆத்மி மட்டும் ஓடினவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு சிவசேனாவுடைய எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் 6 பேர் தாவிட்டாங்க. சிவசேனாவை 2ஆக உடைத்தது பாஜக. இந்த எல்லா அழுத்தத்திற்கும்
பணிந்து போனார்கள். எந்த அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் நின்ற ஒரு கட்சியை பார்த்து, உறுதியாக நின்ற ஒரு கட்சியை பார்த்து, இந்த மண்ணினுடைய அரசியலுக்கு வேண்டி நின்ற ஒரு கட்சியை பார்த்து, 50 ஆண்டு கால பாரம்பரியத்தில் மதசார்பின்மையை எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ் செய்யாமல், ஒரு காலகட்டத்தில் பாஜக கூட்டணி என்று வாஜ்பாய் காலத்தில் RSSக்கும் பாஜகவுக்கும் மெல்லிய கோடு இருக்கிறது என்று சொன்ன வாஜ்பாய் காலத்தில் வைக்கப்பட்ட கூட்டணியின் போது கூட அவர்களுடைய கொள்கைக்கு வாய்ப்பூட்டு போட்டுதான் கூட்டணி வைத்தது திமுக. அப்படின்னா இத்தனை ஆண்டு கால கொள்கை பிரச்சனைகளே, கொள்கை போரிலே எங்கும் தன்னுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சியை பார்த்து கொள்கை புடலங்கன்னு எழுதுறதுக்கு அடிப்படை அருகதை இல்லாதவர் சண்முகம். திமுக உள்ள திமுக வேற, வெளியே நமக்கு தெரியுற திமுக வேற அப்படின்னு சொல்லி அவர் லேட்டா கொஸ்டின் கேட்டீங்க. அது உள்ள இருக்கிற சண்முகம் வேற, வெளியே இருக்கிற சண்முகம் வேறங்கிறதுக்கு நான் நிறைய ஆதாரம் கொடுத்துட்டேன். சரியா? உள்ள இருக்கிற சண்முகம்ங்கிறது, வெளியே இருக்கிற சண்முகம் சிவப்பு தொண்டை போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் வேஷம் போட்டிருக்கிறார். உள்ள இருக்கிற சண்முகம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்காரு. இவ்வளவு நாள் இதை இவ்வளவு பேசுறாரு. சரிங்க, இப்ப சரி, அப்படி அதுக்காக என்ன காரணம்? என்ன சொல்றாரு? உள்ள இருக்க திமுக வெளியே இருக்க திமுக என்ன ஆதாரம்? இல்ல உங்களுடைய அணுகுமுறைகள் அதான் மிஞ்சி போனா அதிமுகவோட கூட்டணி வைக்க பார்த்தாங்கன்னு அதான் சொல்றாரு. திரும்பவும் கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. வைத்தால் என்ன தப்பு நான் கேட்கிறேன். இல்ல மக்கள்கிட்ட நீங்க எப்படி ஓட்டு கேட்டீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பீப்புள் மேண்டேட்ஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி நாம ஓட்டு வாங்கணும், அவருக்காக பெறப்பட்ட ஓட்டு. இப்ப நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருப்போம், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்களை எல்லாம் நாங்க தூக்கி வைப்போம், முன்னாள் அமைச்சர்களை அப்படின்ற மாதிரி நீங்க பிரச்சாரத்தை முன்னிச்சிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு முதுகெலும்பு அற்றவர்னு நீங்க பிரச்சாரம் செஞ்சிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நீங்க கடந்த காலத்தை முன் வச்சிருப்பீங்க. அப்போ அப்படி கரை பிடிந்த கரங்கள், திராவிட இயக்க சுயமரியாதை இல்லாத ஒரு பேரளவு திராவிட இயக்கம் என்று பேரளவு வைத்துக்கொண்டு பாஜகவின் கொள்கையை பின்பற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணியை வைத்து அவரை முதல்வராக்கி நாம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதா அப்படிங்கிறது தானே அவங்களோட வாதமா இருக்கு. கேட்டு முடிச்சிட்டீங்களா? அவரோட வாதமா இருக்கு. இதெல்லாம் அவர் திமுகவோட சேர்ந்து அவரும் செஞ்சாரு தானே. திமுகவோட சேர்ந்து அவர் இதெல்லாம் அவர் திமுக கூட்டணி தானே இருந்தாரு. விஜயை பொறுத்தவரை திமுக தூய சக்தியா தீய சக்தியா? தீய சக்தி தான். அப்புறம் எப்படி அங்க போனாரு கூட்டணி வைக்கிறதுக்கு? இல்ல கூட்டணின்னு சொல்லலையே, எப்பனாலும் நாங்க நிரந்தரம் கிடையாது அரசு இப்போதைக்கு கொஸ்டின். அப்ப நாங்க கூட நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லாம நாங்க கூட என்ன சொன்னோம், அப்படி உங்களுடைய வாதப்படி அதிமுக ஆட்சி அமைக்கிட்டு வெளியிருந்த ஆதரவு தானே சொன்னோம். அப்படித்தானே அவரே சொல்றாரு, அப்படித்தானே பேசப்பட்டதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி பண்ணிக்கலாம்ல. நான் கேட்கறது தப்பா சரியா? நீங்க சொன்ன எல்லா லிஸ்டும் ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழலை தெளிச்சு வச்சிருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்து வச்சிருக்கிறாங்க, ஸ்டாலின் அங்கிள் சரியில்லை, அது இது வெளியே வந்த முதல் நாளே பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்வேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆக்கிட்டாங்க, இதுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, நீட்டை ஒழிக்கிறதுக்கு ரகசியம் இவங்க கிட்ட இல்லை, எல்லாமே திமுக தான் செஞ்சது. கடைசியில என்ன பார்க்க வந்த மக்கள் நான் தாமதமாக இறந்தாலும் அதற்கு காரணமும் திமுக தான் என்று சொன்ன விஜயோடு விஜயை எதிர்த்து களமாடிய திமுக கூட்டணியுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு வெளியே ஆதரவு கொடுக்கலாமா? அது தவறில்லை என்று இது எப்படி தப்பாகும்? இல்ல, நீங்க உங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறீங்க, முரசொலியில் அதுல ஆணித்தரமா பல அடுக்கடுக்கான சான்றுகளோடு தீக்கதிரில் கடந்த காலத்துல என்ன எழுதுனீங்க, இப்போ என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ உங்க துணை பொதுச் செயலாளர் ஆராசா பேசக்கூடிய மேடைகள்ல பார்க்கிறோம், நேற்று முதலமைச்சர் அவர்களை கடுமையான ஒரு சொல்லாடலோட பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தையை நான் இப்ப சொல்லணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நாதாரி அப்படிங்கிற வார்த்தையை இதெல்லாம் பயன்படுத்துறாரு. அதெல்லாம் இப்போ ஒரு நல்ல வார்த்தையா? அவர் ஒரு மாண்பு முதலமைச்சர், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கும் முதல்வர், எங்களுக்கும் முதல்வர், இந்த தமிழ்நாட்டிற்கு முதல்வர். அவர் எப்படிப்பட்ட பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அலங்கரித்த அந்த பதவிக்கு இப்போது யார் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஏளனமான ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை இப்படி வைக்கிறார் இல்லையா? இது ஏற்புடையதா? நான் உடன்படல. ஆனால் அதே நேரம் இதுவரை அவர் என்ன சொல்ல வராருங்கிறது முக்கியம். நான் சொல்லிட்டேன், உடன்படலை. ஆனால் எதற்காக அதை பேசுகிறார் அப்படின்னா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரியான செய்கைகள், இந்த மாதிரி அருவறுப்பான செய்கைகள் இப்படிலாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அதை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய தலைவரின் மீது கொண்டுள்ள பழுக்கற்ற ஒரு அன்பின் மிகுதியால, தலைவரே உங்களை பெரியார், அண்ணா, கலைஞர் அனைவருடைய கலவையாக உங்களை பார்க்கிறோம் அப்படின்னு எந்த தலைவரை பார்த்து வியந்தாரோ அந்த தலைவர் இருந்த ஒரு இடத்தில் இவரை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மன வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே நேரம் இந்த கேள்விகள் எல்லாமே விஜயை நோக்கி எழுப்பப்படுகிறதா, அவர்கள் ஒரு அப்போசிஷனை ட்ரிகர் பண்றதுக்கு மட்டுமே பேசுகிறார்களே தவிர அக்கௌண்டபிலிட்டி எடுத்து எதையுமே பேசுறது கிடையாது. அதே நேரம் நீங்க சொல்றது இந்த முந்தைய கேள்வியில் இன்னொரு விஷயமும் இருக்கு. அதே எங்களுடைய மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் என்ன சொன்னாரு, கூட்டணி கட்சிகளை கலைஞர் என்னைக்குமே விட மாட்டாரு, தலைவர் கலைஞர் என்னைக்குமே விட மாட்டாரு,
அதே மாதிரி நானுமே அவங்கள போக சொல்லல, அவங்களா போயிட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னாரு. இதை விட அழகாக கண்ணியத்தோடு யாருமே வந்து கூட்டணி கட்சியில் பேச முடியாது. அதை லாஸ்ட்டே இந்த கொஸ்டின்ல சொல்லணுன்றத மறந்துட்டு இது மிஸ் ஆயிடுச்சு. அது ஒன்று. மற்றபடி வார்த்தை பிரயோகங்கள் என்பது நீங்கள் செய்யக்கூடிய அடக்குமுறைகளுடைய விளைவாக வரக்கூடிய விஷயங்கள் தானே தவிர, இப்போ சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கெட்டு இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மற்றபடி பிறரை பழிவாங்குவதற்கு வழக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது உங்களுக்கு. சேகர்பாபு அவர்கள் மீது கொலை முயற்சி உட்பட வழக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது. முக்தாருக்கும் சூர்யாவுக்கும் குண்டாஸ் போடுற வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. பொன்ராஜ் சார் அவருக்கு வழக்கு போடுற, அவர் போய் ஏபி வாங்கிட்டு வந்தார், அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. ஆனால் இப்போ ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் வீட்டுக்கு போய் கிருஷ்ணகிரியில் போய் போலீஸை விட்டு வீட்டை சொல்றதுக்கு நேரம் இருக்குது. ரவுடிங்கில் அனுப்பி அந்த சிறுவரை வந்து ஒரு இளைஞரை வந்து சேதப்பேட்டில் அடிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. சட்டம் ஒழுங்கை சீர் பண்ண நேரம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஒருவேளை திமுக ஒரு முன்மாதிரியா எடுத்ததெல்லாம் செய்யறாங்களோ? நம்ம ஆட்சி காலத்துல இப்படிலாம் வந்து கைது நடவடிக்கைகள், ட்வீட் போட்டாலே கைது, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனாவது வருஷத்துல நடந்துச்சு? ஒரு சம்பவம் ஆட்சி வந்த உடனே இப்படிலாம் பண்ணக்கூடாது. வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்னன்னா மரணம் இருங்க துஷ்பிரயோகம்லாம் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கங்கப்பா. வந்த உடனே 30 நாள் 40 நாள்ல பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரி உங்க கேள்வி இருக்கிற போல தெரியுது. அப்படியே நான் ஏன்டியா சொல்லலாம், நான் முழுசா சொல்லி முடிக்கல. எப்படின்னா, நீங்க முதல்ல ஒரு வாட்டி போடுறீங்க, உங்களுடைய உரிமைன்னு நினைச்சு அதை விடுறோம். இன்னொரு முறை போடுறீங்க, உங்களை வார்ன் பண்றோம், ஒரு புகாராவது ஒரு எஃப்ஐஆர் பதிவாகுது. இதெல்லாம் நீங்க ஒரு எக்ஸாக்ட் உதாரணத்தோட என்ன சொல்ல முடியும்? யாருன்னு என்னால் எக்ஸாக்ட் உதாரணத்தோட சொல்ல முடியும். ஒருத்தர்லாம் எப்படி போட்டார் தெரியுமா திமுக ஆட்சி காலத்தில்? ஏன்னா நீங்க பாட்டு கேட்டு முடிச்சிட்டீங்க, ஆரம்பத்தை செய்யக்கூடாது, அப்போ அதுமாதிரி செய்யலாம், அப்படி இப்படி முடிச்சிட்டீங்க. ஏன்னா நான் சொல்ல விடலை என்ன நீங்க என்ன ஒருத்தர் எப்படிலாம் பதிவு போட்டார் தெரியுமா? அசுரன் படத்துல தனுஷ் வந்து கையில அருவாளை வச்சுக்கிட்டு இப்படி வான் நிப்பார் பார்த்தீங்களா? அந்த படம்லாம் போட்டு போலீஸை வான்லாம் கூட்டு போட்டார் ஒருத்தர். அவர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழக ஆட்சி அமைந்து 3.5 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் கைது செய்யப்பட்டார். அது ஏன்னா தொடர்ந்து சட்ட விரோதமான ஹேபிச்சுவலா வந்து அதை பண்ண 2வது போலீஸை என்னை கைது செய்ய திட்டமாம், நானும் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு அசுரன் படத்துல வர்ற தனுஷுடைய புகைப்படத்தை போட்டு நீ வா அப்படின்னு இப்படியெல்லாம் யாரும் கேட்கலங்க. நான் உங்களுக்கு திரும்ப வரேன். காலம் வந்து டஸ் இட் ரியலி மேட்டர் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் மேட்டர்ஸ். அந்த நேரம் அவகாசம் இருக்குல்ல. ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்து 3வது நாள் இதெல்லாம் நடக்குது. ஆட்சி பொறுப்பிட்டு 3வது நாள்ல எல்லாரையும் கைது பண்றீங்க. அது எஃப்ஐஆர் எல்லாருக்கும் போட்டுடுறீங்க. சூர்யாவை அப்பயே செக்யூர் பண்ணிடுறீங்க. முக்தார் வாசான்றன் அவரை துரத்தி பிடிக்கிறீங்க, குண்டாஸ் போடுறீங்க. இதெல்லாம் நீங்க சொல்ற அந்த 40 நாளுக்குள்ள முடிஞ்சிருச்சு எல்லாமே நடந்து. இதற்கு நேரம் இருக்கிறது, பிற விஷயத்துக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லெட் மீ கம் டு த பாயிண்ட். கேள்விக்கு ஒரு துணை கேள்வி கேட்டீங்க, இப்ப புரியுதா நேரம் காலம் எதுக்கு சொல்றோன்னு? இது ஒருத்தருடைய உதாரணம். தொடர்ந்து ஹேபிச்சுவலா பண்றாங்க. ஒரு முறை அதை வந்து ஒரு கண்டனத்தோடு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு சுதந்திரம், கொஞ்சம் ஒரு பேச்சு சுதந்திரத்துல பேசுறப்ப ஒரு வார்த்தை கூடுதல் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு அதை விடுறோம். அப்படியே விட்டு 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த அளவுக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கழக உடன்பிறப்புகள் பல பேர், தலைவரே இந்த நாகரிக அரசியல் வேண்டாம், நம்மளை எப்படி எல்லாம் பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லப்போனா ஓப்பனா பேச ஆரம்பிச்சாங்க. நாகரிகம் அநாகரிகம் சம்மந்தப்பட்டதல்ல. அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பழிவாங்கும் அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா கரூர் வழக்கு என்னைக்கோ ஜெயிலுக்கு போயிருப்பாரு விஜய். இதை விட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் பழி வாங்கணும் அல்லது வந்து எதிரிகளை இல்லாமக்கணும்னா. ஆனால் அதற்கு மாறாக தலைவர் என்ன சொன்னாரு? இப்ப சமீபத்துல ஒரு இளைஞர்கள் கூட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, ஒரு சேனல் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஆதங்கமா, விஜய் கட்சிக்காரங்களும் வந்து கேள்வி ஏதோ சொன்னாரு, சொன்னீங்களா? கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுதான் இதை சொல்றேன். அப்ப அந்த கொஸ்டின் கேட்டு அதுக்குதான் இது ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்ல வரேன். அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இந்த எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாக மாட்டாங்க. என்ன கேட்டாரு, முரசொலியில வந்து அதுக்கு நம்ம நேர்முறைனா நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சுட்டி காட்டினாரு. அதாவது அதற்காக நடந்த சம்பவத்தை நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஒரு சிஎம் வந்து போலீஸ் மினிஸ்டர் அத்தாரிட்டி, முரசொலிங்கிறது ஒரு பத்திரிகை, திராவிட முன்னேற்ற பத்திரிகை, கட்சி. அதுதான் பிரச்சனை. இந்த அறிவு கெட்டவர்களுக்கு என்ன புரியல, இந்த மடையர்களுக்கு என்ன புரியலன்னா, கட்சி வேற நிர்வாகம் வேறன்னு பார்க்கணும். திமுக கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? விஜய் தான் கொலைகாரன் இருக்கும். அதே ஒரு சிஎம் சொல்ல முடியுமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சிஎம் எதை வச்சு சொல்லுவாரு? இதுதான் நான் சொல்ல வந்தேன் அந்த உதாரணத்தை, அது போய் டென்ஷன் பண்ணிட்டீங்க. அதாவது அந்த இளைஞர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, நீங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நான் வந்து சொன்னேன், அல்லு அர்ஜுனோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கேட்டாங்க. அல்லு அர்ஜுனுடைய எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து ஒப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு கேளிக்கை நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு ஒரு நடிகர் வந்தார். அப்ப ஏற்பாட்டாளர்கள் முதல் கொண்டு அந்த நடிகர் அதை பார்த்தார். அந்த எக்ஸாக்ட் ப்ரெசிடென்ஸ் கொண்டு வந்து கேட்டீங்கன்னா அது பொருந்தாது அப்படின்னு.
இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இவர் நடிகரா வரல, தலைவரா வந்தார். அந்த நிகழ்வு கேளிக்கை நிகழ்வு அல்ல, அரசியல் நிகழ்வு. அந்த அரசியல் நிகழ்வுல யார் போய் அனுமதி வாங்கியிருப்பா அது முக்கியம். இவர் வந்து அதுல சிறப்பு விருந்தினர் தான். அந்த நிகழ்ச்சியில இவர் சிறப்பு விருந்தினர். பொதுவா அந்த சிறப்பு விருந்தினர் மீது வழக்கு போடுவாங்களா அப்படின்னா போடுவாங்க. ஆனா வழக்கு போடுவாங்க, பெரும்பான்மையான நேரங்கள் நாங்களே அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கோம். கைது செய்ய மாட்டாங்க. ஆனா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கைது செய்வாங்க. இல்ல விஜய் வந்து வேண்டுமென்றே தாமதம், பிரைமா ஃபேசி என்ன அப்படின்னா யார் அனுமதி கேட்டு வந்தார்களோ அவர்களை மட்டும். யார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனாரு, புஷி ஆனந்த், அவரை வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அவரை இவாசான் மதியழகன் அப்புறம் வந்து வாங்கிட்டாரு. மதியழகன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது மட்டும்தான். விஜய் மீது வரணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு விசாரணைக்கு பின்னால் தான் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது சட்டப்பூர்வமான பார்வை. ஒரு முதலமைச்சர் அதைத்தான் பேச முடியும். முதலமைச்சர் கட்சியின் தலைவரா பேச முடியாது. முதலமைச்சர் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசும்போது முதலமைச்சர் முன்னாள் வச்சுட்டு தானே பேசினார். அந்த வீடியோல என்ன பேசினாரு? முதலமைச்சரா பேசினார். எந்த கட்சி தலைவரும் வேணும்னு விரும்ப மாட்டாங்க. பட் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ஆன். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வேண்டுமென்றே நம்ம தாமதமா போவோம், ஒரு 40 பேர் செத்தா நம்முடைய நிகழ்வு பெருசா பேசப்படும் என்று நினைத்தாராங்கிறது பாரதூரமான விஷயம். வேண்டுமென்றே அதான் அவர் சொன்னார். ரொம்ப நேர்மையா பேசினார். அதுல அப்படி ஒரு நினைத்திருப்பாரு. ஆனால் அது எப்பதான் தெரிய வரும்? விசாரணையில தெரிய வரும். அது விசாரணையில தெரிய வரும். அப்ப இதை வந்து ஒரு முதலமைச்சரா பேசினாரு. கட்சியின் நிலைப்பாடு இப்போ என்னன்னா விஜய் தான் அது காரணம். கட்சியின் நிலைப்பாடு என்பது புகார் தரும் கட்சி. ஆனால் ஆட்சி நிர்வாகம் தான் அந்த புகாரை பெற்று அதில் உண்மை இருக்கான்னு போட்டு எஃப்ஐஆர் போடும். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.